அதிகாரம் 15 அவள் கதிர் பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். 16 அவள் பொறுக்கிக் கொள்ளும்படிக்கு அரிகளிலே சிலதை சிந்த விடுங்கள், அவளை அதட்டாதிருங்கள் என்று கட்டளையிட்டான். இப்போ சாப்பாட்டு வேலை முடிந்தது. எல்லாரும் சாப்பிட்டு விட்டு மறுபடியும் வேலை செய்ய, அதாவது அறுப்பறுக்க போகிறார்கள். ரூத்தும் கதிர்களை பொறுக்கிக் கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை பார்த்து, அவள் அரிக்கட்டுகள் நடுவே பொறுக்கிக் கொள்ளட்டும், அவளை ஈனம் பண்ண வேண்டாம் என்று சொல்லுகிறான். அதாவது இழிவுபடுத்த வேண்டாம், அவளை தவறான வார்த்தைகள் ஏதும் பேசி அவள் மனம் புண்படும்படியாய் பேச வேண்டாம் என்று கூறுகிறான். அது மட்டுமல்ல, கதிர்களை நீங்களே கீழே சிலதை சிந்த விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று கூறுகிறான். அறுப்பறுக்கும் போதே கதிர்கள் கீழே சிந்தும், ஆனாலும் நீங்களாக இன்னும் சிலதை சிந்த விடுங்கள், அவள் பொறுக்கிக் கொள்ளட்டும் என்று கூறுகிறான்.